பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவாவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம், அதில் 119ஆம் சங்கீதம், அதில் 49ஆம் வசனம். சங்கீதம் 119:49. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உம்மோடு அடியேனுக்காக நினைத்தருளும். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்காரு. இது எல்லாமே வசனங்களா தான் இருக்கிறது. இது நம்ம தேவன்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நீங்க நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கீங்க, ஆனா இன்னும் நிறைவேறலையே, ஏன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம தேவன்கிட்ட கேட்போம். அதை எனக்காக நினைத்தருளும் ஆண்டவரே அப்படின்னு தேவன்கிட்ட நம்ம கேட்போம். சங்கீதக்காரர் ரொம்ப அழகா கேட்டாரு, ஆண்டவரே நிறைய வாக்குத்தத்தங்கள் எனக்கு உண்டே ஆண்டவரே, நீ நேரடியா கொடுத்துருக்கீங்க, ஊழியக்காரங்க மேலமா கொடுத்துருக்கீங்க, வேதம் வாசிக்கும் போது என்கிட்ட பேசுறீங்க, வாக்குத்தத்தங்களை பேசுறீங்க, ஆனாலும் எனக்கு இது வரைக்கும் நடக்கலையே ஆண்டவரே. அநேகமா வாழ்க்கையில எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட இருக்கும், எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கும். இந்த மாதிரி நடக்கலையே, ஏன் ஆண்டவரே நடக்கல, ஏன் இன்னும் நடக்கல, எனக்கு ஏன் இது நடக்கல, நான் என்ன செய்யணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு போராடி கொண்டு இருக்கிறோம். உண்மையில நம்ம எல்லாமே அதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், வாக்கு தத்தங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏன் இன்னும் நிறைவேறவில்லை? தேவன் சொன்னதை மாற்றுகிற மனிதன் கிடையாது. சொல்லிட்டாருன்னா அந்த வாக்கு உண்மைதான், அந்த வாக்குல இருந்து மாறவே மாட்டாரு. அப்ப தேவன் சொன்ன வார்த்தையிலிருந்து ஒருபோதும் மாறாத தேவன். ஆனா நம்ம தான் நிறைய நேரங்கள்ல கொஞ்ச நாள் ஓடுறோம், கொஞ்ச நாள் ரெடியா இருக்கோம், ஆனா நடக்கலன்னு சரி இது நம்ம கிடையாது போல, நம்ம இந்த தப்பா நினைச்சிட்டோம் போல அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம நிறைய நேரங்கள நம்ம விட்டுறோம், நம்ம தேவன்கிட்ட இருந்து விலகி விடுகிறோம். ஆனா தேவன் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அதுல இருந்து மாறவே மாட்டாரு. நீ என்னுடையவன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் அப்படின்னு தேவன் சொல்ற வார்த்தையிலிருந்து தேவன் ஒரு நாள் மாற மாட்டாரு. நம்ம மாறியதுனால்தான் அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம திருப்பி திருப்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவன் ஒரு தடவை சொல்லிட்டாருன்னு வச்சுக்கீங்களேன், அதை புடிச்சு கொள்ள வேண்டும். நம்ம ஒருவேளை இன்னைக்கு நிறைவேறாட்டினாலும் நாளைக்கு நிறைவேறாட்டினாலும் அது நிறைவேறுவதற்கு தேவனுக்கு ஒரு காலம் உண்டு. இந்த டைம்ல நான் நிறைவேற்றுவேன், இந்த நேரத்துல நான் செய்வேன் அது அப்படின்னு தேவனுக்கு நல்லா தெரியும். அப்ப தேவன் நமக்கு குறித்து வைத்திருக்கிற நேரத்துக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டீங்கன்னா உடனே நடக்கல அப்படின்னு நம்ம பின்வாங்கிடக்கூடாது. அநேக நேரங்கள்ல நம்ம பின்மாற்றத்துக்குள்ள போயிடுறோம். ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நான் உங்களை நம்பிக்கிட்டே இருக்கேன், ஒண்ணுமே நடக்கலையே, அப்புறம் எதுக்கு நான் வரணும், ஆலயத்துக்கு எதுக்கு வரணும், எதுக்கு நான் ஜெபம் பண்ணணும், எதுக்கு நான் வேதம் வாசிக்கணும், அந்த மாதிரி போயிடும். அப்படி போகக்கூடாது. அதான் தேவன் அழகா சொல்றாரு, நீர் என்னை நம்ப பண்ணின வாக்குகளை, நம்ப பண்ணின வசனங்களை. அப்ப தேவன் நம்ப பண்ணுகிறார். வசனத்தின் மூலமா தேவன் நம்மகிட்ட பேசும்போது இது எனக்கான வசனம். வேதம் படிக்கும்போது நிறைய வசனங்கள் நமக்கான வசனம், இது எனக்கான வசனம். உண்மையெல்லாம் நீங்க ஆலயத்துக்கு போகும்போது பேசிக்கிட்டு இருப்பாரு, இது என்னைய நோக்கி பேசுறாரு, எனக்கான வசனம், இது எனக்கான காரியம் அநேக தாண்டி வந்திருப்போம். ஆனா ஆலயத்துக்கு வெளியே வந்தோன்னு அதை மறந்து விடுகிறோம் நம்ம. ஆனா விடாமல் அதை ஞாபகம் வச்சு கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே நீர் எனக்கு சொன்னீங்களா ஆண்டவரே, நான் நம்ப பண்ணீங்களா ஆண்டவரே, அந்த நேரத்துக்கு நான் பயங்கர ஆறுதலா இருந்துச்சு ஆண்டவரே, அதை என்ன செஞ்சு கொடுங்க ஆண்டவரே, அதை என்ன செய்து கொடுங்க ஆண்டவரே தேவன்கிட்ட கேட்கும்போது, விடாமல் கேட்கும்போது, அதாவது ஒரு நியாயஸ்திரியை பத்தி படிக்கிறோம். அவர் அந்த நியாயஸ்திரி பேர் தான் நியாயஸ்திரியை தவிர அது நியாயம் இல்லாத ஒரு மனிதன். நானும் ஒரு ஏழை அம்மா, ஒரு வயதான அம்மா, என் அம்மா அந்த அம்மா அவங்ககிட்ட தேவையை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, தேவையில கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அப்ப இந்த கடைசி நியாயஸ்திரி என்ன சொன்னாரு, நம்ம சுவிசேஷன்ல படிக்கலாம், அதை நியாயஸ்திரி என்ன சொன்னாரு, நான் நியாயம் இல்லாதவனா இருந்தாலும் அம்மா என்னம்மா என்னை கேட்கறதுனால இந்த அம்மாவை நியாயம் செய்யணும் அப்படின்னு உலகத்துல நியாயம் இல்லாத மனிதர்களே நியாயம் சொல்ல ரெடியா இருக்கும்போது நியாயாதிபதியாக தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு நியாயம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, வசனங்களை பற்றிக்கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தங்கள் தான் வசனங்கள். அதை பற்றி கொண்டு தேவன்கிட்ட கேட்பான், ஆண்டவரே எனக்கு நினைத்தரணும் ஆண்டவரே, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே நிறைவேற்றும் ஆண்டவரேன்னு தேவ சமூகத்துல கேட்பாங்க. வசனத்தை எதுக்கு படிக்கிற பாருங்களீங்க, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உம்மோது அடியேனுக்காக நினைத்தரலும். தேவன்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோகபிதாவே, நீர் எங்களை நம்ப பண்ணின வசனங்களை உம்மோது அடியேனாகிய எங்களுக்காக நீர் நினைத்தருள மாட்டவரே. ஏஸ்தாபனே நீர் மறவாத தேவன் ஆண்டவரே, நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. ஆனாலும் நாட்கள் செல்ல செல்ல எங்களுக்குள்ள சோர்வு உண்டாகி விடுகிறது ஆண்டவரே. அந்த சோர்வின் ஆவியை எடுத்து போடும் ஆண்டவரே, உற்சாகத்தின் ஆவியை நிரப்புமாப்பா. ஏஸ்தாபனே நீர் எங்களை நம்ப பண்ணின வசனங்கள் ஆண்டவரே, அது வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே. நீர் எங்களை குறித்து சொல்லிய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்காக நாங்கள் ஒவ்வொரு சமூகத்திலே காத்திருக்கிறோம் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. நீர் ஒன்று பண்ணின குடும்ப உறவுகள் ஆண்டவரே, நீர் கொடுத்த பிள்ளைகள் ஆண்டவரே,
நீர் கொடுத்த சம்பத்துகள் ஆண்டவரே, நீர் கொடுத்த உயர்வுகள் ஆண்டவரே, இன்னும் அநேக வாக்குத்தத்தங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் உண்டாண்டவரே, அதை நினைத்து அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும் ஆண்டவரே, அவர்களும் உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வர்களாக அவர்களை மாற்றும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, இயேசுவின் மூலமா கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.